Hi, welcome dear friends. Today we are going to discuss Unit 2 Current Electricity Book Back Numerical Problems Solution. The first sum is the following graph represents the current versus voltage and voltage versus current for the 6 conductors A, B, C, D, E and F. Which conductor has the least resistance and which has a maximum resistance? கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 6 கண்டக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசி டிஇஎஃப் அப்படின்ட்டு. ஏன் இதை வந்து ரெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 3 கண்டக்டர்ஸ்க்கும் நமக்கு வந்து அந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு இடையில ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்கான். செகண்ட் அதாவது டிஇஎஃப் அப்படின்ற இந்த 3 கண்டக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான் நமக்கு ரெண்டும் தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 6 கண்டக்டர்ஸில் எது வந்து லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எந்த கண்டக்டருக்கு வந்து மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக நம்ம கையில் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாவே நம்ம எதுலேருந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாலேருந்து எடுத்துக்குவோம். அப்போ ஓம்ஸ் லா என்ன சொல்லும், V = IR அப்படின்ற ரிலேஷன் சொல்லும். இதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா R = V/I அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கு எடுத்துக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சஸில் ஐயும் ஒய் ஆக்சஸில் வியும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு ஸ்லோப் எடுப்போம். அப்படி ஸ்லோப் எடுக்கும்போது டோட்டலாகவே எடுத்துடலாம். இப்போ டோட்டலாக எடுக்கும்போது பாருங்கள், இங்கே வி அப்படிங்கும்போது பொட்டன்ஷியல் வந்து எவ்வளோ பாருங்கள், இதுக்கு நேராக இங்கே இருக்கிறது 2. சரிங்களா? அப்போ 2 டிவைடட் பை ஐக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ 2 டிவைடட் பை 4 அப்படிங்கும்போது 1 டிவைட் பை 2 வரும். 1 டிவைட் பை 2 = 0.5. அப்போது ஏங்கிற கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் 0.5 ஓம். சரிங்களா? ரைட். அடுத்தது பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பி = அதே போல் தான் V/I. அப்போ வியோட வேல்யூ பாருங்கள், இதில் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இங்கேருந்து மேக்ஸிமம் லிமிட் பாருங்கள் எவ்வளோ வியோட வேல்யூ இருக்குன்னா 4. அதே போல் ஐயோட வேல்யூ மேக்ஸிமம் என்னென்னா 3. அப்போ 4/3 அப்படின்ட்டு எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ 4/3யோட வேல்யூ பாருங்கள் 1.3 அப்ராக்சிமேட்லி 1.3 ஓம் அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இது வந்து பி கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ். ஃபார் கண்டக்டர் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வி வந்து மேக்ஸிமம் 5, ஐ வந்து மேக்ஸிமம் 2. அப்போ 5 டிவைடட் பை 2 = 2.5 ஓம் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? ரைட். அடுத்தது டிங்கிற கண்டக்டருக்கு இங்கே வந்து எக்ஸ் ஆக்சஸில் வி கொடுத்துருக்கான், ஒய் ஆக்சஸில் ஐ கொடுத்துருக்கான். முன்னாடி வந்து எக்ஸ் ஆக்சஸில் ஐ இருந்தது, ஒய் ஆக்சஸில் வி இருந்தது. இப்போ அப்படியே மாற்றியாச்சு. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிங்கிற கண்டக்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அப்போது V/I தானே. அப்போ வியோட வேல்யூ பாருங்கள் 4, ஐயோட வேல்யூ எவ்வளோ 2. அப்போ 4 டிவைடட் பை 2. சரிங்களா? இப்போ 4 டிவைடட் பை 2னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டி அதாவது கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம். அடுத்தது ஈங்கிற கண்டக்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஈயோடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோனா 3, அதனுடைய மேக்ஸிமம் கரண்ட்டு 4. அப்போ 3/4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.75 ஓம் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து இ கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது எஃப்ங்கிற கண்டக்டருக்கு பாருங்கள், மேக்ஸிமம் நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து 2 வோல்ட், கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட். அப்போ 2 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அப்ராக்சிமேட்லி நமக்கு வந்து இந்த வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.4 ஓம் கிடைக்குது. ஸோ இந்த 5 ரெசிஸ்டர்ஸ்லையும் 5 கண்டக்டர்ஸ்லையும் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதில் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது என்ன, மினிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ மினிமம் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் 0.5, 1.3, 2.5, 2, 0.75, 0.4, 0.4 ஓம். சரிங்களா? இந்த 0.4 ஓம் தான் நமக்கு வந்து இருக்கிறதுலையே மினிமம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ த லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹேஸ் கண்டக்டர் எஃப் விச் இஸ் = 0.4 ஓம். அதே போல் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2.5. இது எந்த கண்டக்டர் அப்படின்னா ஃபார் கண்டக்டர் சி. ஸோ த கண்டக்டர் சி ஹேஸ் அ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் = 2.5 ஓம். ஓகேங்களா? அப்போ லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எஃப்ங்கிற கண்டக்டர் அது வந்து 0.4 ஓம்னும், மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் சிங்கிற கண்டக்டர் அது வந்து 2.5 ஓமையும் அட்டைன் பண்ணியிருக்கு. Lightning is a very good example for natural current. In typical lightning, there is a 10⁻⁹ joule energy is transferred across the potential difference of 5 × 10⁻⁷ volt during a time interval of 0.2 second. அதாவது 0.2 செகண்ட் அப்படின்ற டைம் இன்டர்வலில்
5 × 10⁻⁷ வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் 10⁹ ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு லைட்னிங்கில். சரிங்களா? அப்போது இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் cloud அண்ட் கிரவுண்ட். ஏன்னா லைட்னிங் அப்படிங்கிறது க்ளவுட்லேருந்து கிரவுண்டுக்கு தான் நமக்கு வந்து பாஸ் ஆகும். அப்போது அந்த கண்டிஷனில் நமக்கு வந்து க்ளவுட்லேருந்து கிரவுண்டுக்கு பாஸ் ஆன டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது கரண்ட் இந்த லைட்னிங் போல்ட், அந்த லைட்னிங் போல்ட்டில் கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 0.2 செகண்டில் பவர் டெலிவர்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ நமக்கு கிவன் இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனர்ஜி கொடுத்துருக்காங்க 10⁹ ஜூல். அதுக்கு அடுத்ததாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க V = 5 × 10⁻⁷ வோல்ட். இந்த இடத்துல மைனஸ் வராது. சரிங்களா? அடுத்தது டைம் இன்டர்வல், எவ்வளோ டைம் இன்டர்வலில் இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா 0.2 செகண்ட் அப்படின்ற டைம் இன்டர்வலில். சரி, இப்போது இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் Q, கரண்ட் I, பவர் டெலிவர்டு P. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல P கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் மெத்தட் கண்டுபிடிச்சிக்கலாம். என்னென்னா, எனர்ஜி = பவர் × டைம் அப்படின்ற நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ எனர்ஜிக்கு வந்து 10⁹ P அப்படி வச்சுக்கோங்க. Tக்கு பதில் 0.2 அப்ளை பண்ணிங்கன்னா இதில் P = நம்ம E/T அப்படின்ட்டு எழுதலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு P = E/Tயில் ஈக்கு பதில் 10⁹ டிவைட் பை Tக்கு பதில் 0.2. சரிங்களா? இந்த டேர்ம் நம்ம கொஞ்சோண்டு மாடிஃபை பண்ணுறோம். என்ன மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். அந்த மாடிஃபிகேஷன் இங்கே பாருங்கள், இந்த 0.2-வை 2 × 10⁻⁻1 அப்படின்ட்டு எழுதுறேன். சரிங்களா? அப்போது 1/2 × 10⁻⁻1 அப்படின்ட்டு வரும். இந்த 10⁻⁻1 மேலே கொண்டு போனால் 10⁻+1 ஆயிரும். அப்போது 1/2 × 10⁻10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 1/2 வேல்யூ 0.5 × 10⁻10 வாட்ஸ் அப்படின்ட்டு எழுதலாம் இல்லைங்களா? சரி, இதை வந்து நான் ஜிகா வாட்ஸில் எழுதுனுங்கிறதுக்காக இதை வந்து இந்த 10⁻5-ஐ 5-ஆக மாற்றிக்கிறேன். அப்போ 0.5-ஐ 5-ஆக மாற்றினா 10⁻−1 ஆட் ஆகும். அப்போ இந்த 10⁻−1 இதில் இருக்கக்கூடிய 10⁻1 ஒரு வேல்யூ கேன்சல் ஆச்சுன்னா 5 × 10⁻9 வாட் அப்படின்னு கிடைக்கும். அந்த 5 × 10⁻9 வாட் தான் நான் 5 ஜிகாவாட் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ பவர் டெலிவர்டு அப்படிங்கும்போது 5 ஜிகாவாட். சரி, இப்போ நம்ம கரண்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். P = VI அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். சரிங்களா? அதாவது பவர் = வோல்டேஜ் × கரண்ட் அப்படின்ட்டு. இதில் நமக்கு வந்து கரண்ட் வேணும்னா I = P/V அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். அப்போ P-யோட வேல்யூ 5 × 10⁻9 டிவைட் பை V-யோட வேல்யூ 5 × 10⁻7 கொடுத்துருக்காங்க. 5 கேன்சல் ஆயிரும். இந்த 10⁻7 10⁻9 கேன்சல் பண்ணிங்கன்னா 10⁻2 ரிமைனிங் இருக்கும் மேலே. சரிங்களா? அப்போ 10⁻2-வை 100 அப்படின்ட்டு எழுதலாம். இப்போ கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர். ஸோ கரண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லைட்னிங் போல்ட்டில் 100 ஆம்பியர். சரி, இப்போது எவ்வளோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஃப்ரம் க்ளவுட்லேருந்து கிரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, I = Q/T அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இதில் Q = I × T அப்படின்ட்டு எழுதலாம். ஐயோட வேல்யூ 100 × T-யோட வேல்யூ 0.2. ஸோ சப்ளை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து அந்த 20 கூலும் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன சார்ஜ், அதாவது க்ளவுட்லேருந்து கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன சார்ஜ் 20 கூலும் அப்படின்னும், அந்த லைட்னிங் போலில் ப்ரொடியூஸ் ஆன கரண்ட் வந்து 100 ஆம்பியர் அப்படின்னும், அதில் எவ்வளோ பவர் டெலிவரி ஆச்சு அப்படின்னா 5 ஜிகாவாட் அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து டெலிவரி ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 ஜிகாவாட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நியூக்ளியர் ரியாக்டர்லேயே கிட்டத்தட்ட 5 மெகாவாட், 2 மெகாவாட், 6 மெகாவாட் அப்படின்னு தான் வந்து மெகாவாட் அப்படின்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ மெகாங்கிறது 10⁻6, ஆனால் இங்கே வந்து 10⁻9. அப்போ எவ்வளோ அளவுக்கு வந்து பவர் கிரேட்டராக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. Sum number 3. A copper wire of 10⁻6 meter square area of cross section carries a current of 2 ampere if the number of electrons per cubic meter is 8 × 10⁻28. Calculate the current density and average drift velocity. ஒரு காப்பர் ஒயர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 10⁻6 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னும், அது வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் 2 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கண்டக்டரில் பர் கியூபிக் மீட்டருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா 8 × 10⁻28 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னும், அதில் கரண்ட் டென்சிட்டி J கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். J = I/A அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போது கரண்ட் டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாம். அப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்ன? A 10⁻6 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் I 2 ஆம்பியர், N நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் கியூபிக் மீட்டர் இஸ்
8 into 10 to the power 28. ஸோ n இருக்குது, a இருக்குது, i இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போது நம்ம கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்னா j is equal to i by a அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நமக்கு i வேணும். i is equal to n a e v d அப்படின்னு நமக்கு ஃபார்முலா. அதில் i by a அப்படிங்கிறது தான் j கரண்ட் டென்சிட்டி. அப்போ ஐயோட வேல்யூ பாருங்கள் 2 டிவைடட் பை ஏரியா வந்து 10 to the power minus 6. சரிங்களா? அப்போது 10 to the power minus 6 மேலே வந்தால் 10 to the power plus 6 ஆயிரும். அப்போ 2 into 10 to the power 6 கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர், ஏரியாவுடைய யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆம்பியர் மீட்டர் பவர் மைனஸ் 2 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா மீட்டர் ஸ்கொயர் கீழே தான் இருக்கும், இது மேலே வரும்போது பவர் மைனஸ் 2ன்னு மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ. சரி, அப்போது நம்ம ஜே இஸ் ஈக்குவல் டு என்இ விடி அப்படின்ட்டு நம்ம எழுதலாங்களா? சரி, இதில் விடி வேணும்னா ஜே பை என்இ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? ஜேவோட வேல்யூ 2 into 10 to the power 6 டிவைடட் பை என்னோட வேல்யூ 8 into 10 to the power 28 இன்ட்டு இ. இ அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான். இந்த சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், அதை நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். என்னென்னா 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகேங்களா? ஸோ ஈக்கு பதிலாக சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரானோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த 2வும் இந்த 4 கேன்சல் ஆச்சுன்னா, சாரி 2வும் 8 கேன்சல் ஆச்சுன்னா 4ன்னு வரும். அப்போது 1 into 10 to the power 6 டிவைடட் பை 4 into 10 to the power 28 into 1.6 into 10 to the power minus 19 வரும். இந்த கேஸில் இந்த 10 to the power minus 19 10 to the power 28 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 10 to the power 9 இருக்கும். இங்கே ப்ளஸ் 9, இங்கே ப்ளஸ் 6 மேலே இருக்குது. அப்போ 10 to the power plus 6ம் 10 to the power plus 9ம் கேன்சல் ஆச்சுன்னா 10 to the power 3ன்ட்டு வரும் கீழே. சரிங்களா? அப்போது இது 4யும் 1.6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6.4 into 10 to the power 3 ரிமைனிங் இருக்கும். சரிங்களா? 1 டிவைடட் பை 6.4 உடைய வேல்யூ எவ்வளோன்னா 0.156 சம்திங்கில் வரும். இந்த 10 to the power plus 3 மேலே போச்சுன்னா 10 to the power minus 3. அப்போ இந்த இடத்துல ஒரு 0 தேவையில்லை. சரிங்களா? இப்போ வேறு டேர்மில் போட்டிருக்காங்க. நீ சிம்பிளாக போடணும் அப்படின்னா இந்த 1 divided by 6.4 அப்படிங்கிறத டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0.156 வரும் இன்ட்டு 10 to the power minus 3. அப்போ 0.15 15 கன்வெர்ட் பண்ணும்போது 10 to the power 2. ஏன்னா 0.5 இல்லைங்களா? அந்த 1 5, அப்புறம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 10 to the power minus 2 ஆட் ஆகும். ஆல்ரெடி ஒரு 10 to the power minus 3 இருக்குது. சரிங்களா? ஸோ 2 சேர்ந்து 10 to the power minus 5 அப்படின்ட்டு வரும். அப்போது டோட்டலாக இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது 15.6 into 10 to the power minus 5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்ட்டு நமக்கு வரும். ஓகேங்களா? இதை fourth sum, the resistance of a nichrome wire is 20 degrees centigrade is 10 ohm. If the temperature coefficient of resistance is 0.004 per degree centigrade, find its resistance of the wire at boiling point of water. Comment on the result. ஒரு நிக்ரோம் வயர் எடுத்துட்டாங்க. அந்த நிக்ரோம் வயருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ஓம். எப்போ அப்படின்னா 20 டிகிரி சென்டிகிரேடில். சரிங்களா? அதனுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.004 per degree centigrade கொடுத்தாச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்டக்டருக்கு 100 டிகிரி சென்டிகிரேட், ஏன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரில் கேட்குறான். அப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ? 100 டிகிரி சென்டிகிரேட். சரியா? அப்போ 100 டிகிரி சென்டிகிரேடில் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்மகிட்ட ஜென்ரலாக T0 அப்படிங்கிறது 20 டிகிரி சென்டிகிரேட்னும் R0 அப்படிங்கிறது 10 ஓம்னு எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 0.004 per degree centigrade. அடுத்தது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டீயை வந்து 100 டிகிரி சென்டிகிரேட் எடுத்துவோங்க. RT அதாவது R100 is equal to என்னன்னு கேட்குறோம். 100 டிகிரி சென்டிகிரேடில் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தான் கேட்குறான். அப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா இது வந்து RT is equal to R0 of 1 plus alpha into T minus T0 அப்படின்ற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலாவில் R0க்கு பதிலாக எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னா 10 ஓம். சரிங்களா? 10 இன்ட்டு 1 அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக 0.004 இன்ட்டு டீக்கு பதிலாக 100 மைனஸ் T0க்கு பதிலாக 20 அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 10 அப்படியே இருக்கும். இன்ட்டு 1 ப்ளஸ் இந்த கேஸ் பண்ணும்போது 18 வரும். 80 இன்ட்டு 0.04 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.32 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் அடிஷன் பண்ணிங்கன்னா 1.32 வரும். அப்போ 10 இன்ட்டு 1.32 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 13.2 ஓம் அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போது முன்னாடி இருந்ததை விட பாருங்களேன், ஆரம்பத்தில் ஒரு ஒயரோடைய ரெசிஸ்டன்ஸ் 10 ஓமாக இருந்தது. எவ்வளோ டெம்பரேச்சர்னால் 20 டிகிரி சென்டிகிரேடில். இதே 100 டிகிரி சென்டிகிரேடில் பாருங்கள் ஒயரோடைய ரெசிஸ்டன்ஸ் 13.2 ஓம் ஆகிடுச்சு. அப்போது இஃப் temperature increases, the resistance of the conductor also increases. Problem number 5. The rod given in the figure is made up of two different materials. Both have the square cross section of 3 mm side
the resistivity of the first material is 4 into 10 to the power minus 3 ohm meter, and it is 25 centimeter long, while second material has a resistivity of 5 into 10 to the power minus 3 ohm meter and is 70 centimeter long. What is the resistivity of the rod between its ends? நல்லா கவனிங்க. அதாவது ஒரு ராட் கொடுத்துருக்கான். இந்த ராட் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 different materials. சரிங்களா? இந்த ராடோடைய சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் ஏ 3 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலால் மேடப் ஆனது. ஃபஸ்ட் மெட்டீரியலோடைய ரெசிஸ்டிவிட்டி 4 into 10 to the power minus 3 ohm meter, அதனுடைய லென்த் 25 சென்டிமீட்டர். செகண்ட் மெட்டீரியலோடைய ரெசிஸ்டிவிட்டி 5 into 10 to the power minus 3 ohm meter, அதனுடைய லென்த் 70 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போது வாட் இஸ் தி ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ராட் பிட்வீன் தி எண்ட்ஸ், இதனுடைய எண்டில் என்ன ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு கேட்குறோம். சரிங்களா? ரைட். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ஐ மீன் இந்த மெட்டீரியலுக்கு எடுத்துக்கலாம். இந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கும்போது 4 into 10 to the power minus 3 ohm meter, அதை ரோ 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? செகண்ட் மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவிட்டி ரோ 2ன்னு எடுத்துக்கிட்டு அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 into 10 to the power minus 3 ohm meter அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் மெட்டீரியலுடைய லென்த் 25 சென்டிமீட்டர், அது L1. அப்போ 25 into 10 to the power minus 2 மீட்டர். செகண்ட் மெட்டீரியலுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா L2, which is equal to 70 into 10 to the power minus 2 மீட்டர். சரிங்களா? இதனுடைய சைடு வந்து பார்த்தீங்கன்னா A அப்படிங்கிறது 3 மில்லிமீட்டர், மீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது 3 into 10 to the power minus 3 மீட்டர். இது வந்து ஏரியாவுக்கு மாற்றும்போது சைடு இன்ட்டு சைடு இஸ் ஈக்குவல் டு ஏரியா. அப்போது 3 into 3 9 into 10 to the power minus 6 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போது நம்ம வந்து ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு போகலாம். அப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா R is equal to rho into L by A அப்படின்னு ஃபார்முலா இருக்கும். அப்போது ஃபஸ்ட் மெட்டீரியலோடைய ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா R1 is equal to rho 1 into L1 divided by A அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு மெட்டீரியலுக்கும் ஏரியா வில் பி சேம், ஏன்னா சைட்ஸ் வில் பி சேம்னு கொடுத்துட்டோம். சரிங்களா? ரைட். அப்போது ரோ 1 வேல்யூ 4 into 10 to the power minus 3 into L1 வேல்யூ 25 into 10 to the power minus 2 divided by ஏரியா வந்து 9 into 10 to the power minus 6. அதே போல் செகண்ட் மெட்டீரியலுக்கு ரெசிஸ்டன்ஸ் R2 is equal to rho 2 into L2 divided by A. ரோ 2 வேல்யூ 5 into 10 to the power minus 3 into L2 வேல்யூ 70 into 10 to the power minus 2 divided by A வேல்யூ 9 into 10 to the power minus 6. ரைட். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இந்த மெட்டீரியலுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த மெட்டீரியலுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கும்போது 2 ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சம் பண்ணிக்கலாம். அப்போது RS equal to R1 plus R2 அப்படின்ற கண்டிஷன் எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். அப்போ ரெண்டு வேல்யூ கூட்டுங்க. 4 into 10 to the power minus 3 into 25 into 10 to the power minus 2 divided by 9 into 10 to the power minus 6 plus R2 5 into 10 to the power minus 3 into 70 into 10 to the power minus 2 divided by 9 into 10 to the power minus 6. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ சம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் முடிச்சுக்கலாம். 4 into 2500 into 10 to the power minus 5 divided by 9 into 10 to the power minus 6 plus 70 into 5 is equal to 350 into 10 to the power minus 5 divided by 9 into 10 to the power minus 6. ஸோ ரெண்டு டேர்ம்லேயும் நம்ம என்னென்னா 10 to the power minus 5 காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. இங்கேயும் 9 into 10 to the power minus 6 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா சம் பண்ணும்போது இந்த இடத்துல ப்ளஸ் வரும்ப்பா. சரிங்களா? இந்த இடத்துல இன்ட்டு போட்டிருக்காங்க, இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஓகே, அப்போ 450 into 10 to the power minus 5 divided by 9 into 10 to the power minus 6 வரும். சரிங்களா? இந்த 10 to the power minus 6லேருந்து 10 to the power 5 கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 10 to the power minus 1 இருக்கும். இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 to the power minus 1 மேலே போச்சுன்னா 10 to the power plus 1 ஆகும். ஓகே, இந்த 9ஐயும் 45ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வரும். ஸோ 5 into ஒரு 10 to the 10 இருக்குது, ஆல்ரெடி இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ 10 to the power 2 வரும். ஸோ ஓவராலாக 10 to the power 2 வந்து 100க்கு எழுதுனிங்கன்னா 500 ஓம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரெண்டு டெர்மினல்ஸ்க்கும் அக்ராஸில் இருக்கக்கூடிய total resistance. Okay, next problem 6. 3 identical lamps each having a resistance are connected to a battery of EMF as shown in figure. Suddenly the switch S is closed. Question A, calculate the current in the circuit when S is open and closed. Question B, what happens to intensities of bulbs A, B and C? Question C, calculate the voltage across the 3 bulbs when S is open and closed. Question D, calculate the power delivered to the circuit when S is open and closed.
Question E, does the power delivered to the circuit decrease, increase or remain same? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஐடென்டிக்கல் பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஐடென்டிக்கல் பல்ப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வில் பி சேம். அதனோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப் சை அப்படின்ற சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப் கூட சீரீஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு இன்பிட்வீனில் நமக்கு இது மாதிரி ஒரு கீ கொடுத்துருக்கான். இதான் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம், எஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் தி கரண்ட் இந்த சர்க்யூட் வென் எஸ் இஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. இந்த சர்க்யூட் ஓப்பனில் இப்படி இருந்துச்சுன்னா இது ஓப்பன், இது போய் இங்கே டச் ஆச்சுன்னா அது க்ளோஸ்டு. சரிங்களா? அப்போ சர்க்யூட் ஓப்பனில் இருக்கும்போது இந்த சர்க்யூட்டில் கரண்ட் என்ன, இது க்ளோஸில் இருக்கும்போது இந்த சர்க்யூட்டில் கரண்ட் என்னன்னு கேட்குறான். சரிங்களா? இதுக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன டேபிளே கொடுத்துட்டான் பாருங்கள். எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் கரண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்கும்போது, ஸ்விட்ச் க்ளோஸில் இருக்கும்போது. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்கும்போது எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சீரிஸ் கனெக்ஷனில் எடுத்துக்கலாமா? ஏன்னா இதெல்லாமே பல்ப்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டான், ஆறுங்க ரெசிஸ்டன்ஸ். அப்போது 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரைட். அப்போது இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு சீரியஸ் கனெக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகாது, சேம் கரண்ட்டாக தான் இருக்கும். அப்போ ஐஸ் ஈக்குவல் டு V/R அப்படின்ட்டு எழுதலாம். சரிங்களா? ஐஸ் ஈக்குவல் டு V/R ஃபார்முலா. விக்கு பதில் நம்ம இங்கே சை அப்படின்னு எடுத்துக்குவோம். டிவைடட் பை ஆர், இங்கே ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். அப்போ சீரியஸ் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அடிஷன் பண்ணிக்கலாம். அப்போது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆர், இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆர், இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆர். அப்போது R + R + R ஈக்குவல் டு 3R அப்படின்ட்டு எழுதலாம். அப்போ விக்கு பதிலாக சை. அப்போது சை டிவைடட் பை 3R அப்படின்ட்டு வரும். எப்போது சுவிட்ச் ஓப்பனில் இருக்கும்போது. ஓகேங்களா? இது சீரியஸ் கனெக்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே சீரியஸ் கனெக்ஷனில் இந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகிடுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகும்போது இது வழியாக வரக்கூடிய கரண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக வரும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக வரும், இது வந்து இப்படி போயிடும். அப்போ ஏன் சார் இது வழியாக போகாது அப்படின்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஹை அப்படிங்கும்போது இது வழியாக கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னா இந்த கரண்ட் இப்படி போய் பேலன்ஸ் பண்ணிக்கும். சிம்பிளாக அதை புரிய வைக்கணும்னா இது ரெண்டும் நார்மலாக கரண்ட் இப்படி வர பார்த்து இந்த இடத்துல இந்த பகுதி மேடான பகுதி, இந்த பகுதி பள்ளமான பகுதி. அப்போது ஏன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லை. சரிங்களா? அப்போது அந்த தண்ணி என்ன பண்ணும், மேடான பகுதியை விட்டுட்டு பள்ளமான பகுதிக்கு தானே போக ட்ரை பண்ணும். ஸோ அது மாதிரி தான் கரண்ட்டும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லை, அதனால் ஈஸியாக இந்த வழியாக பாஸ் ஆகிடும். அதனால தான் இது வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. சரிங்களா? அப்போது இதில் 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்குவோம். இது வழியாக சி வழியாக கரண்ட்டே போகாதனால இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். அப்போது க்ளோஸில் இருக்கும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் என்னென்னா ஐஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான், V/Rக்கு பதிலாக விக்கு பதிலாக செய்யணும், ஆருக்கு பதிலாக இங்கே 2 ரெசிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோன்னா R + R ஈக்குவல் டு 2R. அப்போது V/2R அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு இது வந்து ரெசிஸ்டார் தானே, பல்புங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் கடையில் அதாவது ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் என்னென்னா ஒவ்வொன்றுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு பல்புமே ஈச் ரெசிஸ்டன்ஸ் வில் பி சேம் அப்படிங்கிறதுனால ஒரு பல்பு கால்குலேட் பண்ணால் அதுதான் எல்லாத்துக்குமே. சரிங்களா? அப்போ V = நமக்கு என்ன ஃபார்முலா, V = I × R அப்படின்றது தானே ஃபார்முலா. சரிங்களா? அப்போ I × R அப்படின்னா ஐயோடைய வேல்யூ சை/3R அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா I தானே, V = IR. அப்போ ஆரோடைய வேல்யூ R அப்படியே போடுங்க. இப்போ மேலே இருக்கிற ஆரும் கீழே இருக்கிற ஆரும் கேன்சல் ஆச்சுன்னா சை/3 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு இதுதான் வேல்யூனா 3 ரெசிஸ்டன்ஸுக்கும் அதே வேல்யூ தான், ஏன்னா சேம் ரெசிஸ்டர் வேல்யூ. அப்போது நமக்கு VBக்கும் சை/3 தான், VCக்கும் சை/3 தான். அதே போல் இந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸில் இருக்கும்போது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணும்போது மறுபடியும் பழையபடி இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது, இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். அப்போ 2 மட்டும்தான் கணக்கில் வரும். அப்போது V = IR ஃபார்முலா படி VAக்கு அக்ராஸில் எவ்வளோ வோல்டேஜ்னா VS = I × R. V = IR ஃபார்முலா, ஐக்கு பதிலாக சை/2R × R வரும். R கேன்சல் ஆச்சுன்னா சை/2ன்னு. அதே போல் தான் பிக்கும் இதுக்கு அக்ராஸ்னா அதே சேம் ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ VB = சை/2 அப்படின்ட்டு கிடைக்கும். VCயில் எந்த ஒரு கரண்ட்டும் இல்லாதனால டோட்டலாக இந்த டேர்மில் 0. இது வழியாக கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது இல்லையா? ஸோ அதனால் ஈச் ரெசிஸ்டார் அக்ராஸ்லையும் எவ்வளோ பவர் டெலிவரி ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பவருக்கான ஃபார்முலா P = VI அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஸ்விட்ச் வந்து ஓப்பனில் இருக்கும்போது ஒவ்வொரு ரெசிஸ்டார் அக்ராஸ்லையும் எவ்வளோ பவர் டெலிவரி ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு பார்க்கலாம். அதனால் PA அப்படின்னு எடுத்துக்குவோம். PA = V × I. சரிங்களா? அப்போ விக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து சைன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த வோல்டேஜ் தான் நம்ம இங்கே இருக்குது. அப்போது VAக்கு அக்ராஸில் எவ்வளோ வோல்டேஜ்னா சை/3ங்கிற வோல்டேஜ் இருக்குது. இன்ட்டு அதனுடைய கரண்ட் எவ்வளோனா சை/3R. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து எவ்வளோனா சை × சை² டிவைடட் பை 3 × 3 9R அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ PAல என்ன வோல்டேஜ் பவர் டெலிவரோ அதே தான்
பிபிக்கும் பிசிக்கும். அப்போ பிபியும் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான். பிபிசி ஈக்குவல் டு பிக்கு பதிலாக சை பை 3 இன்ட்டு ஐக்கு பதிலாக என்ன வரும் சை பை 3r வரும். ஸோ சை ஸ்கொயர் டிவைட் பை 9r வரும். பிசிக்கும் அதாவது சிக்கு அக்ராஸ்லையும் அதே பவர் டெலிவர்டு தான், ஏன்னா ரெசிஸ்டர்ஸ் வில் பி சேம். அப்போ சை ஸ்கொயர் டிவைட் பை 9r வரும். ஓகே, அதே போல் இந்த சுவிட்ச் வந்து க்ளோஸரில் இருக்கும்போது நமக்கு இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ இதில் மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு P ஈக்குவல் டு PAC ஈக்குவல் டு VIன்ட்டு வரும். அப்போது V வந்து பார்த்திங்கன்னா சை பை 2 இன்ட்டு ஐக்கு பதிலாக சை பை 2r. அப்போ என்ன வரும் சை ஸ்கொயர் பை 4r அப்படின்ட்டு வரும். இதில் ஏக்கு அக்ராஸில் ஏல வந்து பவர் டெலிவர்டு. அதே போல் பிலையும் சேம் தான், சை ஸ்கொயர் பை 4r. சியில் வந்து நமக்கு 0. சரிங்களா? அப்போ ஓவரால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகுது. டோட்டல் பவர் பாருங்கள் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்போ இன்டென்சிட்டியை பற்றி பேசும்போது இங்கே எல்லாத்துலேயுமே பவர் டெலிவர்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆல் பல்ப்ஸ் வில் க்ளோ வித் ஈக்குவல் இன்டென்சிட்டி. சரிங்களா? எல்லாமே ஈக்குவல் இன்டென்சிட்டியில் க்ளோ ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த இன்டென்சிட்டிஸ் ஆஃப் த பல்ப் A and B ஈக்குவலி இன்க்ரீஸ். பல்ப் C will not glow since no current passed through it. பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேம் இன்டென்சிட்டியில் க்ளோ ஆகும். இது வந்து சுத்தமாகவே க்ளோ ஆகாது. இது காரணம் என்ன, இது வழியாக கரண்ட் பாஸ் ஆகலை. சரிங்களா? ரைட். ஸோ ஓவராலாக நம்ம ரிசல்ட்னு சொல்லும்போது இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ப்ராப்ளம் நம்பர் 7. An electronic hobbyist is building a radio which requires 150 ohm in her circuit, but she has only 220 ohm, 79 ohm and 92 ohm resistors available. How can she connect the available resistors to get a desired value of resistance? ஒரு எலக்ட்ரானிக் ஹாபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ சர்க்யூட்டை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 150 ஓம் அந்த சர்க்யூட்டுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ். பட் அவங்க கையில் இருக்கிறது 220 ஓம், 79 ஓம், 92 ஓம் அப்படின்ற 3 ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை வச்சுட்டு அவங்க எப்படி வந்து 150 ஓம் ரெசிஸ்டன்ஸை கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு R1 220 ஓம், R2 79 ஓம், R3 92 ஓம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு ரெக்கையர்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 150 ஓம். ஓகே, ரைட். இப்போ நம்ம ஒரு அசம்ஷன் கொண்டு போகலாம். என்னென்னா இந்த R1ஐயும் R2ஐயும் நம்ம என்ன பண்ணலான்னா பேரலாக கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இது ட்ரையல் எரர் மெத்தட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஜஸ்ட் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அப்போ R1ஐயும் R2ஐயும் பேரலில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பேரலல் கனெக்ஷனுக்கான ஃபார்முலா 1/RP = 1/R1 + 1/R2 அப்படின்ட்டு வரும். அப்போ 1/R1 வேல்யூ 220 + 1/R2 வேல்யூ 79. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 79 + 220 / 220 × 79 = 299 / 17,380 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுலேருந்து ஆர்பி வேணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. 17,380 / 299 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆர்பியோட வேல்யூ 58 ஓம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ தேர்ட் ரெசிஸ்டரை இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட சீரியஸில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரியஸ் அப்படிங்கும்போது ஆர்பி + R3 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 58 + 92 = 150 ஓம். அப்போ நமக்கு வந்து அந்த ரெக்கார்டு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருது. அப்போது ஃபஸ்ட் 2 ரெசிஸ்டர்ஸை வந்து நம்ம பேரலையும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுக்கு சீரியஸில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு 150 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருது. டிசைடு இதுதான் வந்து ரெக்கார்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஈஸியாக வந்து இப்படி பில்ட் பண்ணிக்கலாம். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ ரெக்கார்டு ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ இல்லை அப்படின்னா ரிமைனிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி வந்து நமக்கு ரெக்கார்டு ரெசிஸ்டன்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். அது பேரலல் கனெக்ஷனும் அல்லது சீரியஸ் கனெக்ஷனும் வச்சு நம்ம வந்து ரெக்கார்டு ரெசிஸ்டன்ஸை அட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு இந்த சம்மில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராப்ளம் நம்பர் 8. A cell supplies a current of 0.9 ampere through a 2 ohm resistor and the current of 0.3 ampere through a 7 ohm resistor. Calculate the internal resistance of this cell. இங்கே 2 செல்ஸ் நம்ம கையில் இருக்குது. என்னென்னா ஒரு செல் எவ்வளோனா 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக 0.9 ஆம்பியர் கரண்ட்டையும், இன்னொரு செல் வந்து பார்த்திங்கன்னா 0.3 ஆம்பியர் கரண்ட்டை 7 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறான். எப்பயுமே எந்த ஒரு செல்லுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போது நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லா படி V = IR. இதில் Vக்கு பதிலாக நம்ம இங்கே சை யூஸ் பண்ணுறோம். சை = I × Rக்கு பதிலாக இந்த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் அப்படின்ற ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலாக எடுக்கும்போது கேபிட்டல் R + ஸ்மால் r இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த சர்க்யூட்டோடைய ரெசிஸ்டன்ஸ். இது ஜென்ரல் ஈக்குவேஷன்.
ஓகேங்களா. அப்போ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் அப்படின்ட்டு வந்துடும். இதை வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியாக எழுதும்போது இதை ψ1 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த சர்க்யூட்டை, அப்போ ψ1 ஈக்குவல் டு இது சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் I1 இன்ட்டு R1 கேபிட்டல் R1 ப்ளஸ் ஸ்மால் ஆர். இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை. அதே போல் செகண்ட் சர்க்யூட் எடுக்கும்போது ψ2 ஈக்குவல் டு கரண்ட் I2 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் R2 ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஸோ இந்த ரெண்டு சர்க்யூட்லேயும் EMF வில் பி சேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது ψ1 ஈக்குவல் டு ψ2. அப்போது I1 இன்ட்டு R1 ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு I2 இன்ட்டு கேபிட்டல் R2 ப்ளஸ் ஸ்மால் ஆர். இதில் I1ஓட வேல்யூ 0.9 இன்ட்டு R1ஓட வேல்யூ 2 ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு I2ஓட வேல்யூ 0.3 இன்ட்டு R2ஓட வேல்யூ 7 ப்ளஸ் ஸ்மால் ஆர். இப்போது 0.9ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு 1.8 ப்ளஸ் 0.9 ஆர் ஈக்குவல் டு 2.1 ப்ளஸ் 0.3 ஸ்மால் ஆர். ஸோ ஆர் எல்லாம் ஒரு சைடும் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரும்போது நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும். இதிலிருந்து ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.6 ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 0.3 கிடைக்கும். ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 0.3 பை 0.6 ஈக்குவல் டு 1/2 வரும். 1/2 ஈக்குவல் டு 0.5 ஓம். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இஸ் 0.5 ஓம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ப்ராப்ளம் நம்பர் 9, கால்குலேட் தி கரண்ட்ஸ் இன் தி ஃபாலோவிங் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் கரண்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இதில் என்னென்ன கரண்ட் இருக்குன்னா I1, I2, I3 அப்படின்ற 3 கரண்ட்ஸ் தான் இருக்குது. சரிங்களா. ரைட். இப்போது இதில் கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் டெர்மினல்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது நான் அடிஷ்னலாக போட்டிருக்கேன். இது வந்து இந்த டெர்மினல் ஏனும், இந்த டெர்மினல் பினும், இந்த டெர்மினல் சி, இது டி, இ, எஃப் அப்படின்ட்டு நான் டெர்மினல்ஸ் வந்து நேம் கொடுத்துருக்கேன். சரிங்களா. இப்போது இந்த சர்க்யூட் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இது ஒரு EMF, இது ஒரு EMF. சரிங்களா. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதனுடைய கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிங்கிற டெர்மினல் எடுத்துகிட்டு இந்த பிங்கிற டெர்மினலில் கிர்ச்சாஃபுடைய ஃபஸ்ட் ரூல் கரண்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். இப்போ கரண்ட் ரூல் என்ன சொல்லும், ஜங்ஷனை நோக்கி ரிவர்ஸில் வரக்கூடிய கரண்ட் பாசிட்டிவ்னும் ஜங்ஷனை விட்டு அவையில் போகக்கூடிய கரண்ட்டை நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அப்போது அக்கார்டிங் டு த கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் ரூல் இன் பி, இந்த பி டெர்மினலில் I1 மைனஸ் I2 மைனஸ் I3, நல்லா புரிஞ்சுக்கோங்க. I1 மைனஸ் I2 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இதில் I1 மைனஸ் I2 ஈக்குவல் டு I3 அப்படின்னு நம்ம எழுதலாமா. இது நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஈக்குவேஷன் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரி. ரைட். அடுத்தது இந்த ஈக்குவேஷனில் A, B, E, F, A அப்படின்னு இந்த க்ளோஸ்டு சர்க்யூட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். A, B, E, F, A அப்படின்னு இந்த சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிர்ச்சாஃபுடைய செகண்ட் ரூல் வோல்டேஜ் ரூலை யூஸ் பண்ணுவோம். வோல்டேஜ் ரூல் என்ன சொல்லுவோம், அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய EMFக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா. அப்போ இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் I3, I1, இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 100 ஓம், இங்கே ஒரு 100 ஓம். அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனா நமக்கு கிடைக்கிறது என்னென்னா 15 வோல்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். EMFக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது. சரிங்களா. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே இருந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இப்படி வரக்கூடியது இங்கே தேர் இஸ் நோ கரண்ட், ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்கிறதுனால அப்படியே வரும். இங்கே வரும்போது 100 I3 கரண்ட்டையும் வோல்டேஜும் மல்டிப்ளை பண்ணுறோம். 100 I3 ப்ளஸ் I1 100 I1, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 I3 ப்ளஸ் 100 I1 ஈக்குவல் டு 15. 100 I3 ப்ளஸ் 100 I1 ஈக்குவல் டு 15. சரிங்களா. இது வந்து ஏன் சார் இங்கே மைனஸ் வராதுன்னா, நம்ம கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலே படிச்சிருப்போம். கிளாக் வைஸில் போச்சுன்னா நம்ம வந்து அதை பாசிட்டிவ்னும், ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து மைனஸ்னு எடுத்துருக்கோம். இங்கே வந்து கிளாக் வைஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ரைட். அப்போது இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். I3 ஈக்குவல் டு I1 மைனஸ் I2ன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ I1 மைனஸ் I2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 100 இன்ட்டு I1 மைனஸ் I2 ப்ளஸ் 100 இன்ட்டு I1 ஈக்குவல் டு 15 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 100 I1 மைனஸ் 100 I2 ப்ளஸ் 100 I1 ஈக்குவல் டு 15. அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 200 I1 மைனஸ் 100 I2 ஈக்குவல் டு 15 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த க்ளோஸ்டு சர்க்யூட் எடுத்துக்குவோம். அதாவது B, C, D, E, B அப்படின்ற இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் நம்ம வந்து கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் அப்ளை பண்ணி அது EMFக்கு ஈக்குவல் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பாருங்கள் ப்ளஸ், ஆக்சுவலாக இங்கேருந்து வரக்கூடிய ப்ளஸ் இங்கே வரும்போது மைனஸாக தான் இருந்திருக்கும், பட் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த டெர்மினல் மாறி இருக்கிறனால நம்ம இந்த EMFோட வேல்யூ எடுக்கும்போது மைனஸில் எடுத்துக்கணும். சரிங்களா. அதே போல் இந்த வரக்கூடிய கரண்ட் இப்படி கிளாக் வைஸில் வருது. ஓகே, இது ப்ளஸ், இதுவும் ப்ளஸ். இங்கே வரும்போது பாருங்கள் ஆப்போசிட்டில் வருது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம அதை மைனஸில் எடுத்துக்கணும். அப்போது BCDEB அப்படின்ற இந்த சர்க்யூட்டில் பாருங்கள் கரண்ட் இங்கே வந்து I2. அப்போ 100 I2 மைனஸ் 100 I3
ஈக்குவல் டு -9 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 100I2 - 100I3 = -9. இப்போ பாருங்கள் 100I2 அப்படி எடுத்துக்கலாம். 100 × I3க்கு பதிலாக I1 - I2 = -9. மறுபடியும் பழையபடியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 100I2 -100I1 + 100I2 = -9 வரும். இந்த இடத்துல I2 ஆட் பண்ணிங்கன்னா 200I2 - 100I1 = -9 வரும். ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100I1 - 200I2 = 9 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது இது அந்த I1 வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்கணுங்கிறதுக்காக செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 200I1 - 400I2 = 18 அப்படின்னு கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கோங்க. 200I1 - 100I2 = 15. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே சைனை மாற்றுங்க ரெண்டு சைடும். அப்போ சைனை மாற்றினீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போது இந்த டேர்ம் ரெண்டும் ப்ளஸ் 200 - 200I1 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து ப்ளஸ் 100 - 400. அப்போது -300I2 = +18 - 15. அப்போது +3 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ I2 = -3/300 அப்படின்னு கிடைக்கும். I2ஓட வேல்யூ -0.01 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இந்த I2ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணணும். இங்கே 2ன்னு போட்டாங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போது 200I1 - 100 × -0.01 = 15 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அப்போ 200I1 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும் =15. அப்போது 200I1 = 15 - 1 14 வந்துடும். ஏன்னா இந்த +1 அந்த சைடு கொண்டு போயிட்டோம். அப்போ I1 = 14/200 = 0.07 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்குது. அப்போது நம்ம கையில் I1ஓட வேல்யூ 0.07 கண்டுபிடிச்சாச்சு. I2ஓட வேல்யூ -0.01 ஆம்பியர் அப்படின்னு கால்குலேட் பண்ணிச்சு. அப்போ I3 கால்குலேட் பண்ணலாமா? அப்போ I3 = I1 - I2 I1ஓட வேல்யூ 0.07 ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய மைனஸ் இன்ட்டு I2ஓட வேல்யூ -0.01 = 0.08 ஆம்பியர். ஸோ இது வந்து I3 கரண்ட்டோடைய வேல்யூ. ஓகேவா? அப்போது I1ங்கிறது 0.07 ஆம்பியர், I2 அப்படிங்கிறது -0.01 ஆம்பியர், I3ங்கிறது 0.08 ஆம்பியர். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரியும்னா கிர்ச்சாஃபுடைய செகண்ட் ரூலை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த கிர்ச்சாஃபுடைய செகண்ட் ரூல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ப்ராப்ளம் நம்பர் 10. A potentiometer wire has a length of 4 meter and resistance of 20 ohm. It is connected in a series with resistance of 2980 ohm and a cell of EMF is 4 volt. Calculate the potential along the wire. ஒரு பொட்டன்சியோமீட்டர் வயருடைய லென்த்து 4 மீட்டர், அந்த வயருடைய ரெசிஸ்டன்ஸ் 20 ohm. இந்த ஒயர் கூட சீரியஸில் 2980 ohm ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதனுடைய செல்லுடைய இஎம்எஃப் எவ்வளோனா 4 volt. அதில் கனெக்ட் பண்ணியிருக்க செல்லுடைய இஎம்எஃப் 4 volt. அப்போது அந்த 4 மீட்டர் லென்த்தில் பொட்டன்சியல், அந்த ஒயருடைய பொட்டன்சியல் என்ன அப்படின்னு கேட்குறோம். அதுதான் பொட்டன்சியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த பொட்டன்சியல் அலாங் தி ஒயர் அப்படிங்கிறது பொட்டன்சியல் கிரேடியன்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த நீளத்தை பொறுத்து பொட்டன்சியல் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ நமக்கு கிவன் இன்ஃபர்மேஷன் என்னென்னா லென்த் ஆஃப் தி ஒயர் L = 4 மீட்டர். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ R1 20 ohm, இது ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ். R2 அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலாக நம்ம சப்ளை பண்ண அடிஷ்னலாக கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ், அது 2980 ohm, இது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டுமே சீரிஸில் இருக்குது. சரிங்களா? அடுத்து பொட்டன்சியல் அலாங் தி ஒயர், அதாவது பொட்டன்சியல் கிரேடியன்ட், அதை வந்து V/L அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 ரெசிஸ்டர்ஸும் வந்து சீரிஸில் இருக்கிறதுனால 2 ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ கூட்டிக்கலாம். அப்போ RS = R1 + R2. அப்போ 20 + 2980 = 3000 ohm. இதுதான் வந்து அந்த சர்க்யூட்டோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போது இந்த சர்க்யூட்டில் கரண்ட் என்னென்னா I = V/R அப்படின்னு ஃபார்முலா. இங்கே Vக்கு பதிலாக psi அப்படின்னும், ஏன்னா இஎம்எஃப் ஆஃப் தி செல் டிவைடட் பை Rக்கு பதிலாக டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RS. அப்போ psi / 3000 அப்படின்னு அப்ளை பண்ணுவோம். இதுதான் வந்து அந்த சர்க்யூட்டோடைய கரண்ட். அப்போ psiக்கு பதிலாக 4, ஏன்னா psiயோடைய வேல்யூ 4 volt. சரி, அப்போ 4 / 3000. அப்போ இதுதான் வந்து கரண்ட், அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். சரி, இப்போ அதனுடைய பொட்டன்சியல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா V = I × R1. சரிங்களா? அப்போ V = I × R1 அப்படிங்கும்போது ஐயோடைய வேல்யூ 3000 × R1ஓடைய வேல்யூ 20. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த 0 கேன்சல் ஆச்சுன்னா 4 × 2 8 / 300 volt அப்படின்னு கிடைக்கும்.
சரிங்களா. அப்போ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படிங்கும்போது V by L அப்படின்ட்டு வரும். அந்த லென்த்து தான் 4 மீட்டர். அப்போது Vக்கு பதிலாக 8/300 இன்ட்டு Lக்கு பதிலாக 4. பாருங்கள், இந்த 4ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். ஸோ 2/300 அப்படின்ட்டு கிடைக்கும். 2/300 வேல்யூ 0.66 இன்ட்டு 10⁻². சிம்பிளாக தூக்கி இந்த இந்த 2 ஜீரோவையும் 10⁻²ன்னு எழுதலாம். இந்த 10⁻² மேலே போச்சுன்னா 10⁻² ஆகும். 2/3 0.66ன்னு வரும். ஓகே, அப்போ 0.66 இன்ட்டு 10⁻² வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ். பாருங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோடைய யூனிட் வோல்ட்டு, லென்த்தோட யூனிட் மீட்டர். அப்போ வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து 4 மீட்டர் லென்த்தில் அந்த ஒயருடைய பொட்டன்ஷியல், அதாவது பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.